வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் ஒரு சிம்பிளான டேஸ்டான புடலங்காய் பொரியல் செய்யலாம். இது காரக்குழம்புக்கெலாம் ரொம்ப மேட்சிங்காக இருக்கும். நான் கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருந்தேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த கடுகு நல்லா வெடிச்சிட்டு உளுத்தம்பருப்பு செவந்து வரட்டும். இப்போ நல்லா செவந்துருச்சு. இது கூட கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு நிமிஷத்துக்கு இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கூட பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்த புடலங்காயை சேர்த்துக்கிறேன். இது ஒரு 200 கிராம் அளவுக்கு இருக்கும். இந்த புடலங்காவையும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இந்த புடலங்காயெலாம் கொஞ்சம் சாஃப்டாகும். இப்போ இது கூட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுறேன். இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு இதில் பச்சைப்பயிறு சேர்த்துக்கலாம். நான் பச்சைப்பயிரை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுருந்தேன். கண்டிப்பாக அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கணும் பச்சைப்பயிரை. அந்த பச்சைப்பயிரை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இது மேலே கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம். நான் 2 கைப்பிடி அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தண்ணியே இதுக்கு போதுமாக இருக்கும். புடலங்காயெலாம் சீக்கிரம் வெந்துடும். இந்த மாதிரி தண்ணி தெளிச்சிட்டு இதை நல்லா மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேம்லேயே இதை வேக வச்சுக்கலாம். கொஞ்ச நேரத்தில் புடலங்காய் வெந்துடும். இப்போ புடலங்காய் நல்லா வெந்துருச்சு. ஒன்றே ஒன்று எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு புடலங்காய். இப்போ இது கூட துருவின தேங்காவை 2 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். நல்ல முத்தின தேங்காவாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுவும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஒரு ஈஸியான புடலங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காரக்குழம்பு, வத்தக்குழம்பு இதுக்கெலாம் ரொம்ப மேட்சிங்காக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.